அடுத்த செய்தியாக உச்ச நீதிமன்றத்திடம் ஜனாதிபதி விளக்கம் கேட்டு ஒரு 14 இதை கேட்டிருந்தாங்க. அது ஒரு தவறான செயல், அது ஒரு தவறான முன்னுதாரணம் அப்படின்னு சொல்லிட்டு கேரள தமிழக அரசு உச்ச நீதிமன்றத்துல மனு தொடுத்திருக்காங்க. இந்த செய்தி எப்படி சார் பார்க்குறீங்க? இந்த உத்தரவை பிறப்பித்ததே பர்திவாலா என்கின்ற அந்த நீதிபதி. பொதுவா நீதிமன்றத்துல நீதிபதிகள் என்ன சொல்லுவாங்கன்னா, ஒரு முன்னுதாரணம் பிரசிடென்ஸ் கொடுப்பாங்க. இதுக்கு முன்னாடி இந்த இடத்துல இந்த மாதிரி சொல்லியிருந்தாங்க, அதை முன்னுதாரணமாக காட்டி இந்த மாதிரி சொல்றேன், மேற்கோள் காட்டி. இப்ப இந்த தீர்ப்புக்கு மேற்கோள் காட்டி வேற எதை தரம் முன்னுதாரணம் காட்டினாரு? பாகிஸ்தான் நாட்டு அரசியலமைப்பு சட்டத்தையும் அமெரிக்கா நாட்டுடைய அரசியலமைப்பு சட்டத்தையும் அந்த உள்ள 2 செக்ஷன் அந்த பிரிவுகளை சுட்டி காட்ட அதன் அடிப்படையில் இந்த மாதிரி நான் தீர்ப்பு கொடுக்கிறேன் என்று சொன்னார். இங்கதான் நம்மளுடைய கேள்வி வருது. ஏன் நம்ம நாட்டு இதை ஒரு நீதிபதி சொல்லி காட்ட தெரியாதா? எதுக்கு ஒரு வெளிநாட்டினுடைய சட்டத்தை சுட்டி காட்டணும்? பாகிஸ்தான் மீடியா பத்தி அப்படியே சந்தோஷப்பட்டாங்க. எங்க நாட்டு அரசியலமைப்பை பத்தி ஒருத்தர் பேசிட்டாரு, அது ஒரு ஜனநாயகமே இல்லாத ஒரு நாடு, அந்த நாட்டை மேற்கோள் காட்டி பேசியிருக்கிறார். இப்ப யுஎஸ்ஏ என்பது பாத்தீங்கன்னா அது ஒரு நாடாக என்று இருந்ததில்லை. நிறைய பேர் அந்த யூரோப்லாம் போய் அங்க இடத்த பிடிச்சாங்க, அவங்க ஒரு அக்ரிமெண்ட் போட்டாங்க, நம்ம ஒரு நாடாக இருக்கலாம் என்று ஒரு ஒப்பந்தம் போடப்பட்டு அதன் பிறகு உருவானது யுஎஸ்ஏ, யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கா. அந்த 33 ஸ்டேட்ஸ் ஒவ்வொரு ஐரோப்பிய கண்ட்ரி அதோட நிர்வாகத்தில் இருந்தது. நம்ம நாடு அப்படி இல்லையே, இது ஒரே நாடாக இருந்திருக்கிறது. அந்த ஒரே நாடு நிர்வாக வசதிக்காக மொழிவாரி மாகாணங்களாக ஜவஹர்லால் நேரு பிரித்தார். அப்ப அமெரிக்காவை நம்ம எப்படி நம்ம ரெஃபரன்ஸா வச்சுக்க முடியும்? ஆகவே எந்த வகையிலும் பெரிய தவறு, மேற்கோள் காட்டியே தவறு என்றார் சொல்றேன். அதே போல இதே பர்திவாலா தான் நூபுர் சர்மா விவகாரத்துல நூபுர் சர்மா தான் கண்ணையாரால் கொலைக்கு காரணம் என்றெல்லாம் சொன்னவர். இதெல்லாம் எனக்கு நினைவுக்கு வருதெல்லாம் சொல்றேன். அதனால அந்த பர்திவாலா சொல்லும்போதே கூட லக்ஷ்மண் ரேகா என்று சொல்வார்கள். அதாவது ஒரு எல்லை கோடு இருக்கிறது, நீதித்துறை அந்த எல்லையை தாண்டி போகக்கூடாது. அதே போல எல்லாத்துக்கும் எல்லை கோடு இருக்கிறது, ஜனாதிபதிக்கோ பார்லிமெண்ட்டுக்கோ பிரஸுக்கோ மீடியா எல்லாருக்கும் எல்லை இருக்கிறது. அந்த எல்லையை தாண்டினாலே பிரச்சனை வரும், சர்ச்சை வரும். அந்த எல்லையை தாண்டி இருக்கிறார் அவர். இப்ப மீண்டும் திமுக சார்பில் அதே எல்லை மீண்டும் தாண்ட முயற்சி செய்திருக்கிறது. பெரிய தவறு. இப்ப இவர் என்ன சொல்றாருன்னா, இந்த கேஸுடைய முக்கியமான விஷயம் என்னன்னா, காலக்கெடு நிர்ணயிக்கிறார். ஒரு இது கையெழுத்துக்கு வருது, நீ எத்தனை நாளுக்குள்ள நீ கையெழுத்து போட்டு நீங்க அனுப்பணும், எவ்வளவு நாள் யோசிக்க டைம் எடுத்துக்குவ. மாநில ஆளுநருக்கு இத்தனை காலம், ஆமா, ஜனாதிபதிக்கு இத்தனை காலம் அப்படிங்கிறதையும் உச்சநீதிமன்றம் முடிவு செஞ்சிருக்காங்க. இப்ப நம்முடைய கேள்வி என்னன்னா, இப்போ ஒரு வழக்கின் தீர்ப்பு மறு தேதி குறிப்பிடப்படாமல் ஒத்திவைப்பதாக எத்தனை வருது? எத்தனையோ வழக்கு, ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான வழக்கு அப்படி இருக்கும் பாத்தீங்கன்னா. அப்ப அது மறு தேதி குறிப்பிடப்படாமல் காலக்கெடு நிர்ணயிக்காமல் இவங்க யோசிக்கிறது டைம் வேணும் உட்கார்ந்து எல்லாத்தையும். நான் தப்பா சொல்லல. அப்ப அந்த ஆப்ஷன் இவங்களுக்கு பொருந்தும் போது ஜனாதிபதிக்கு இருக்கக்கூடாது. ஒரு நாட்டோட உச்சபட்ச அதிகாரி, தலைவர், ஒரு மாநிலத்தை நிர்வாகக்கூடிய பல விஷயங்கள் யோசனை பண்ணணும், சட்ட நிபுணர்கள் கலந்து ஆலோசிக்கணும், டைம் கொடுக்கணும். நீங்க போய் டைம் முடிவு பண்ணலாம். ஆகவே இப்ப உங்களுடைய மலிவான அரசியலுக்காக ஜனாதிபதியை பிடிச்சு இழுத்திருக்காங்க, இப்படிதான் நான் சொல்ல முடியும். இது ஜனநாயகத்துக்கு ஒரு பெரிய இழுக்கு நான் நினைக்கிறேன். ஏன்னா ஜனாதிபதி ஜனநாயகத்தை பொறுத்தவரையும் மிகவும் உச்சபட்ச அதிகாரி ஜனாதிபதி. அதை பத்தி பல முறை பேசியிருக்கிறோம். அவங்கள தேவையில்லாம இழுத்திருக்காங்க. இவர் ஒரு அந்த ட்ரைபல் கம்யூனிட்டி சேர்ந்து வந்தவர், அதுல இருந்து ஒரு இவ்வளவு உயர்ந்த ஒரு பதவியை அலங்கரித்திருக்கிறார். ஒரு காலம் இவங்களுக்கு பொறுக்கலன்னு நினைக்கிறேன். ஏன்னா இவங்க என்னன்னா, அந்த கம்யூனிட்டி சேர்ந்த தலைவருக்கே கூட பிளாஸ்டிக் சேர் தான் கொடுத்தாலும் கொடுப்பாங்க. அடுத்த லெவலில் உள்ளவங்களை நின்றுட்டு தான் பேசணும். எல்லா இடங்களையும் சேர் கூட கொடுக்க மாட்டாங்க. அந்த அளவுக்கு அந்த சமுதாயத்தை இழிவுபடுத்தக்கூடிய மனநிலையில் இருக்கக்கூடிய திமுக இப்படித்தான் இருக்கும் என்பதில் நமக்கு ஆச்சரியம் இல்லை. ஆனால் ஜனாதிபதி எப்படி வம்பு கழுத்து ஜனநாயகத்தை கேலி கூத்தாக்கக்கூடிய செயலை இவர் செய்திருப்பது மனசு வருத்தமாக இருக்கிறது.